உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலார் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கை தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. யார் ஒருவர் இந்த அற்புதமான மந்திரத்தை அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை சொல்லி வருகிறார்களோ, அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மற்றவர்களின் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகி செல்லும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு, ஒவ்வொரு மாதமும் வரும் சதுர்த்தி தினத்தன்று 16 கன்னி பெண்களுக்கு ரவிக்கை, துணி, வளையல், மஞ்சள், குங்குமம் கொடுத்து வன்னி மரத்தடி விநாயகரை வழிபட்டால் திருமண தடைகள் அகலும். அன்பர்கள் மனதில் நினைவு கூர்ந்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர வாழ்க்கையிலே நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறும் வாய்ப்பு உண்டாகும். இரண்டாவது பகுதியாக திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பும் என்ற இந்த பகுதியிலே இன்றைய நாள் 2/10/2024 கிழமை, புதன்கிழமை, தமிழ் வருடம் குரோதி, தமிழ் மாதம் புரட்டாசி 16வது நாள். இன்றைய விசேஷம் காந்தி ஜெயந்தி. இன்று மாகாளிய அமாவாசை, அரசு விடுமுறை நாள், கரிநாள். திருக்கண்ணாபுரம் சௌரி ராஜபெருமாள் விபீஷண ஆழ்வாருக்கு நடை அழகு சேவை. காந்தி ஜெயந்தி, லால் பகதூர் சாஸ்திரி பிறந்த நாள், காமராஜார் நினைவு நாள், தர்ப்பணம் செய்ய உகந்த நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, பிறகு 10:45 11:45 வரை, மாலை பொழுதிலே 4:45 5:45 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. குளிகை மதியம் 10:30 12 மணி வரை. இன்றைய திதி அமாவாசை நள்ளிரவு 12:34 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திரம் மதியம் 1:44 வரை. யோகம் அமிர்த மரண யோகம். சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று மேல் நோக்கு நாள். இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் சதயம், பூரட்டாதி. சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி கும்பராசியா. யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாக திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு, ஸ்ரீ வாஞ்சியம். நாம் கண்டிப்பாக செல்ல வேண்டிய ஒரு அற்புதமான ஸ்தலம் ஸ்ரீ வாஞ்சியம். வாழ்வில் ஒரு முறையாவது சென்று தரிசிக்க வேண்டிய ஒரு தலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவராக விளங்கும் பூலோக கைலாயம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமி உலகிலே யம தர்ம ராஜனுக்காக தனி கோயில் அமைக்கப்பட்டு வழிபடும் தலமாக சிறப்பு பெற்றது ஸ்ரீ வாஞ்சியம். காசிக்கு ஒப்பான சிறப்புடையதாக 6 தலங்கள் போற்றப்படுகிறது. 1 திருவெண்காடு, 2 திருவையாறு, 3 சாயாவனம், 4 மயிலாடுதுறை, 5 திருவிடை மருதூர், 6 ஸ்ரீ வாஞ்சியம். இந்த 6 தலங்களுக்குள் அளப்பரிய மகிமை பொருந்திய தலமாய் திகழ்வது திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வாஞ்சியம்.
பிரளய காலத்திலே உலகம் அழிந்த போது சிவபெருமானும் பார்வதியும் கைலாயத்தில் இருந்து புறப்பட்டு பிரளயத்திலே அழியாது தப்பி பிழைத்த காசியை பார்த்து வியந்தனர். அது போலவே தப்பிய இடங்கள் வேறு எங்கெங்கு உள்ளன என்று தேடி தென் திசைக்கு வந்தனர். அப்பொழுதுதான் காவிரி கரையிலே திருவாஞ்சியம் என்ற ஊரை கண்டு அதன் அழகிலே மயங்கி லிங்க வடிவிலே சுயம்புவாக சிவபெருமானும் ஞான சக்தியாக பார்வதி தேவியும் அவ்வூரிலே கோயில் கொண்டு விட்டார். இந்த தலத்தை தான் மிகவும் நேசிப்பதாக சிவன் பார்வதியிடம் கூறியதாக புராணங்கள் சொல்லுகின்றன. இந்த தலத்தின் மூலவர் ஒரு சுயம்பு லிங்க திருமேனியுடன் காட்சியளிக்கின்றார். உலகில் உள்ள 64 சுயம்பு லிங்க திருமேனிக்குள் இதுவே மிகவும் பழமையானதாகும். தன்னை பிரிந்த திருமகளை ஸ்ரீ மீண்டும் அடைய விரும்பிய வாஞ்சித்து விஷ்ணு தவமிருந்து சிவன் அருள் பெற்ற தலம் இதுவாகதால் இது ஸ்ரீ வாஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இந்த தலத்திலே சிவனை தரிசனம் செய்பவர்களுக்கு மறு பிறப்பு இல்லாமல் அமைதியான இறுதி காலத்தை தர வேண்டும் என்று அருளினார். அவ்வாறே இத்தலத்தில் சேஷத்திற்கு பாலகனாய் விளங்கும் யமனை முதலில் தரிசனம் செய்த பின்பே இறைவனை தரிசிக்க வேண்டும் என்ற வரமும் அளித்தார். அதன்படி நாள்தோறும் யம தர்மராஜனுக்கே முதல் வழிபாடு ஆராதனைகள் நடைபெறுகின்றன. இங்கு உள்ள குப்த கங்கை தீர்த்தத்திலே நீராடி முதலில் யமனை வழிபட்ட பிறகு கோவிலில் மற்றவர்களை வழிபட வேண்டும் என்பது மரபாகும். ஒரு முறை கங்காதேவி சிவனிடம் மக்கள் அனைவரும் கங்கையில் நீராடி தங்களது பாவத்தை தீர்ப்பதால் என்னிடம் பாவம் சேர்ந்து விட்டது, இதை போக்க தங்களால் தான் வழி கூற முடியும் என்று வேண்டினார். அதற்கு சிவன் உயிர்களை பறிக்கும் யமனுக்கு பாவ விமோச்சனம் தந்த தலத்திலே சென்று பிரார்த்தனை செய்தால் உன்னிடம் சேர்ந்த பாவங்கள் விலகும் என்றார். அதன்படி கங்கை தனது 1000 கலைகளில் ஒரு கலையினை மட்டும் காசியிலே விட்டுவிட்டு மீதி 999 அம்சங்களுடன் இங்குள்ள தீர்த்தத்தில் ரகசியமாக உறைந்திருப்பதாக ஐதீகம். எனவே குப்த கங்கை என்று இங்குள்ள தீர்த்தத்திற்கு பெயர் வந்தது. எனவே இது காசியை விட பல மடங்கு புண்ணிய தீர்த்தமாக கருதப்படுகிறது. மரண பயம் மன சஞ்சலம் உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட அவை நீங்கும். இத்தலத்தில் இருப்பவர்களுக்கு யமவேதனை கிடையாது. இந்த தலத்தில் எந்த இடத்தில் இறப்பு நிகழ்ந்தாலும் மற்ற தலங்கள் போல கோயில்கள் மூடப்படுவதில்லை. தமிழ்நாட்டில் உள்ள ஆலயங்களில் திருக்கடவூருக்கு அடுத்தபடியாய் நிகரற்ற தலம் திருவாஞ்சியம் ஆகும். ஸ்ரீ வாஞ்சியம் தலம் தேவார மூவரால் மாணிக்க வாசக பெருமானாலும் பாடல் பெற்ற தலம், அருணகிரி நாதரால் திருப்புகழ் பாடல் பெற்ற தலமாக மேலும் பல சிறப்புகளை பெற்ற தலமாகவும் திகழ்கிறது ஸ்ரீவாஞ்சியம். மூலமூர்த்தி வாஞ்சிநாதர் எனும் திருநாமத்துடன் எழுந்து அருளி உள்ளார். அம்பிகையின் திருநாமம் மங்களாம்பிகை. யமன் அருள் பெற்ற தலமாக இருப்பதால் இங்கு யமனே சுவாமிக்கும் அம்பிகைக்கும் வாகன தொண்டு புரிகிறார். ஸ்ரீ வாஞ்சியத்தில் மட்டுமே ராகுவும் கேதுவும் ஒன்றாக ஒரே சிலை, பாம்பு உடலாகவும் மனித முகமாகவும் ஒரே நிலையில் சஞ்சாரம் செய்கின்றன. ஒரே மூர்த்தியாக எழுந்து அருளிய ராகு கேதுவை வழிபட்டால் நாகதோஷம் கால சர்ப தோஷம் நீங்கி நலம் பெறலாம். இந்த தலத்தின் பெயரை சொன்னாலே முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பொதுவாக கோயிலில் அருகில் யாராவது இறந்து விட்டால் பிணத்தை எடுக்கும் வரை கோயிலில் நடைபெறும் பூஜைகள் நிறுத்தி வைக்கப்படும். ஆனால் இவ்வூரில் பூஜையை நிறுத்துவதே இல்லை. யமதர்மனே இங்கு சேஸ்திர பாலகராய் இருப்பதால் இவ்வாறு நடக்கிறது. மேலும் கோயில் எதிரிலே சுடுகாடு இருக்கிறது. பிணத்தை எரிய ஊட்டியவுடன் அங்கு இருந்தபடியே சுவாமியை வணங்கி இறந்தவர் சிவனடி சேர வேண்டிக் கொள்கின்றார். ஒருவர் இறந்த பின் அவரது பிள்ளைகளால் செய்யப்பட்ட வேண்டிய பிதுர் காரியங்களை இந்த கோயிலில் முன்கூட்டியே நாம் செய்து முக்தி கிடைக்க வழி தேடிக் கொள்ளலாம்.
இதற்கு ஆத்ம தர்ப்பணம் என்று ஒரு பெயர். மேலும் இத்தலத்திலே தீர்த்தத்தை பருகினால் மரண அவஸ்தைப்படுகின்றவர்களுக்கு சிரமம் நீங்கும் என்கிறார். இந்த தலத்திலே இறந்தாலும் வேறு இடத்தில் இறந்தாலும் இங்கு பிதுர்காரியம் செய்தாலும் சிவனே அவர்களுடைய காதிலே பஞ்சாட்சர மந்திரம் சிவாய நம என்று கூறி தன்னுள் சேர்த்துக் கொள்வதாக ஐதீகம். பிற தலங்களை போல ஸ்ரீவாஞ்சினியும் தரிசனம் வேறு எளிதில் கிடைக்க பெறுவது இல்லை. தல யாத்திரையை மேற்கொள்ள விழையும் அன்பர்களுக்கு இடர்களோ தடங்குகளோ சோதனைகளோ வந்த வண்ணம் இருக்கும் அல்லது பல காரணங்களால் தாமதப்படும் வாய்ப்புகள் உண்டு. ஆன்மாக்களின் கர்ம வினை பலன்களை எளிதில் இத்தலம் அடைய விடுவதில்லை. இருப்பினும் ஸ்ரீவாஞ்சிய சுவாமி உபயமாக பற்றி உறுதியான பக்தியோடு முயற்சி மேற்கொள்ளும் அடியவர்களுக்கு பெருவான் பெரும் கருணையோடு தரிசனம் தந்தருளி ஆட்கொள்கின்றார். இந்த தலத்திற்கு எப்படி செல்வது? இந்த தலம் திருவாரூர் மாவட்டத்தில் அமையப்பெற்றுள்ளது. மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீவாஞ்சியம் திருக்கோயில் திருவாரூரில் இருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவிலும், மயிலாடுதுறையில் இருந்து சுமார் 36 கிலோமீட்டர் தொலைவிலும், கும்பகோணத்தில் இருந்து 28 கிலோமீட்டர் தொலைவிலும், நன்னிலத்தில் இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. சென்னையில் இருந்து வருபவர்கள் மயிலாடுதுறை வந்து அங்கு இருந்து திருவாரூர் சாலையில் அமைந்துள்ள சன்னா நல்லூரை அடைந்து நன்னிலம் வழியாக ஸ்ரீவாஞ்சியத்தை சென்றடையலாம். ஓம் நமச்சிவாய. நான்காவது பகுதியாக திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே 6வது பாவம் லக்னத்தில் இருந்து எண்ணி வர 6வது வீட்டை பற்றி விளக்கங்களை பெற்று வருகிறோம். ஜோதிட அமைப்புகளையும் கிரகங்களுடைய அமைப்புகளையும் கொண்டு எந்தெந்த நோய்க்கு எந்தெந்த விதமான அமைப்புகள் என்பதை இங்கே நாம் ஆராய்ச்சி செய்த வண்ணமாக இருக்கின்றோம். கண் நோய் ஏற்படுவதற்கான காரணிகள் ஜோதிட அமைப்புகள். ரிஷபத்தில் அசுபர்கள் நிற்க சூரியன் 2ல் நிற்க வலது கண் பாதிக்கும். மீனத்தில் அசுபர் நிற்க சந்திரன் 12ல் நிற்க இடது கண் பாதிக்கும். செவ்வாய் சனி கூடி 6, 8ல் நிற்க கண்களில் பிரச்சனை வரும். சூரியன் 6லும் சந்திரன் 12லும் நிற்க கண்களில் பிரச்சனை வரும். சூரியன் சந்திரன் கூடி 9லே நிற்க செவ்வாய் அல்லது சனி பார்க்க கண்களில் பிரச்சனை வரும். சந்திரனும் சூரியனும் கூடி 2ல் நிற்க மாலை கண் நோய் உண்டாகும். சனி செவ்வாய் 2ல் நிற்க கண் பிரச்சனைகள் வரும். சந்திரன் 6, 8, 12ல் மறைந்து செவ்வாய் சனி இருவரும் பார்க்க கண்களில் பிரச்சனை வரும். சூரியன் கடகத்தில் நிற்க கண் பார்வையிலே சற்று குறையும். மேஷ லக்னம் காரணமாக ஜாதகர் சந்திரன் 8லே நிற்க சனி பார்வை அல்லது சேர்க்கை பெற கண் நோய் வரும். இப்படி கண் நோய் தொடர்பான மேலும் கிரக அமைப்புகளை நாளைய தினம் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாக திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்றைய தலைப்பு வருகிற தீபாவளியில் இருந்து சனி குருவின் ஆசியால் இந்த 3 ராசிக்காரர்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். இந்த ஆண்டின் தீபாவளி பண்டிகை அக்டோபர் 31ஆம் தேதி வருகிறது. ஜோதிடத்தின்படி இந்த ஆண்டின் தீபாவளிக்கு முன்னும் பின்னும் சில கிரகங்களின் நிலைகள் மாற்றங்கள் ஏற்பட உள்ளன. அதுவும் நீதிமான் சனி பகவானும் தேவகுருவான குரு பகவானும் தங்கள் நிலைகளை மாற்ற உள்ளன. அதாவது அக்டோபர் 9ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசியில் வக்ர நிலையில் பயணிக்க உள்ளார். அதைத் தொடர்ந்து தீபாவளி முடிந்து 15 நாட்கள் கழித்து சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து பயணிக்க உள்ளார். இப்படி இவ்விரு கிரகங்களின் நிலைகளும் மாற்றங்களும் ஏற்படுவதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்பட்டாலும் 3 ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமாய் இருக்க போகிறது. இதன் விளைவாக அந்த 3 ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றமும் நிதி ஆதாயங்களும் கிடைக்க போகிறது. இப்பொழுது அந்த அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை காண்போம்.
முதலிலே மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு குரு மற்றும் சனியின் நிலைகளில் ஏற்படும் மாற்றங்களா தீபாவளிக்கு பின் எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. குழந்தை தொடர்பான சில நல்ல செய்திகளை பெறலாம். வணிகர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள். புதிய ஒப்பந்தங்களையும் பெறுவார்கள். நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம். முக்கியமாக உங்கள் பேச்சால் பல வேலைகள் சிறப்பாக முடிவடையும். மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு மற்றும் சனியின் நிலைகளால் ஏற்படும் மாற்றங்களால் தீபாவளிக்கு பின் நீண்ட நாட்களாக சிக்கி இருந்த பணம் கைக்கு வந்து சேரும். வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்படும். சிலருக்கு புதிய வருமான ஆதாரங்கள் திறக்கப்படும். பணிபுரிபவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு சம்பள உயர்வு கிடைத்து நிதி நிலையிலே நல்ல உயர்வு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மேலும் முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அடுத்தது ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு சனி மற்றும் குருவின் நிலைகளில் ஏற்படும் மாற்றங்களால் வணிகர்களுக்கு நல்ல லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பணிபுரிபவர்கள் நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள். வேலை இல்லாமல் தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். தீபாவளிக்கு பிறகு செய்கின்ற அந்த வேலையை விட கிடைக்கின்ற அந்த வேலை சிறப்பாக இருக்கும். தன்னம்பிக்கை வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும். முக்கியமாக நீங்கள் நன்கு சிந்தித்து எடுக்கும் முடிவுகள் நல்ல வெற்றியை தரும். சொன்ன கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலையிலே 8 மணி அளவிலும் மாலையிலே 6 மணி அளவிலும் மாத பலன்கள், அக்டோபர் மாதத்திற்கான பலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் அனைத்து ராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து சொல்லப்படுகிறது. இதை கேட்டு ஜோதிட ஆலோசனை, ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம். அன்பருடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவில் ராசி பலன் தினப்பலன் சொல்லப்படுகிறது. அதிலே 6 பகுதிகளாக அழகாக பிரிக்கப்பட்டு கணபதியினுடைய வழிபாடு, பஞ்சாங்க பலன், ஜோதிட சிறுகுறிப்பு, பரிகாரங்களும் பலன்களும், கோச்சார பலன், ராசி பலன் என்று 6 அடுக்குகளாக சொல்லப்பட்டு வழங்கப்படுகிறது. அதையும் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல், ஜோதிட ஆலோசனையை பெறலாம். கூடவே இப்படிப்பட்ட அருமையான பதிவுகளை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன். இதனுடைய அடுத்த பகுதியாய் திகழ்கின்ற கடைசி பகுதியாய் விளங்குகின்ற அந்த பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம். முதலிலே மேஷராசி. இன்றைய தினம் பொருளாதாரம் நல்லபடியாய் மேம்படும். சிலருக்கு பழைய கடன்கள் கூட அடைபடும். சிலருக்கு வீடு வாகன யோகம் கூட கிடைக்க பெறும். உங்களது வெகுநாள் ஆசைகள் நல்லபடியாய் நிறைவேறும். உத்தியோகத்தில் இதனால் வரை இருந்து வந்த தடைகள் விலகும். சிலருக்கு விரும்பிய இடமாற்றம், சலுகைகள், சம்பள உயர்வு போன்றவை கூட கிடைக்கப்பெறும். சிலர் நல்ல வேலைக்கு மாறுவார்கள். சிலருக்கு உத்தியோகத்தில் இருந்து வந்த கெடுபிடிகள் தீரும். சிலருக்கு வெளிநாடு சென்று பணிபுரியும் வாய்ப்பு கூட கிடைக்கப்பெறும். இடம் உண்டு. புதிதாக வேலை தேடும் அன்பர்களுக்கு கூட தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கப்பெறும். தொழில் வியாபாரம் வெற்றியை தரும். சிலர் வேலையை விட்டு சுய தொழில் தொடங்குவீர்கள். இது ஒரு நல்ல நாள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் பொருளாதாரம் நல்லபடியாய் மேம்படும். சிலருக்கு பழைய கடன்கள் கூட அடைபடும். சிலருக்கு வீடு வாகன யோகம் கூட கிடைக்கப்பெறும்.
உங்களது வெகுநாள் ஆசைகள் நல்லபடியாய் நிறைவேறும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் இதுநாள் வரை இருந்து வந்த தடைகள் விலகும். சிலருக்கு விரும்பிய இடமாற்றம், சலுகைகள், சம்பள உயர்வு போன்றவை கூட கிடைக்கும். சிலர் நல்ல வேலைக்கு மாறுவார்கள். சிலருக்கு உத்தியோகத்தில் இருந்து வந்த கெடுபிடிகள் தீரும். சிலருக்கு வெளிநாடு சென்று பணிபுரியும் வாய்ப்பு கூட கிடைக்கப்பெறும் இடம் உண்டு. புதிதாக வேலை தேடும் அன்பர்கள் கூட தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கப்பெறும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் வியாபாரம் வெற்றியை தரும். சிலர் வேலையை விட்டு சுய தொழில் தொடங்குவீர்கள். இது ஒரு நல்ல நாள். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்றைய தினம் எண்ணற்ற நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். சுபகாரிய முயற்சிகளிலே இது நாள் வரை இருந்து வந்த தடைகள் விலகும். எந்த ஒரு எதிர்ப்புகளையும் சமாளித்து ஏற்றம் பெறுவீர்கள். உணவு விஷயத்தில் மட்டும் கூடுதல் கட்டுப்பாடு தேவை. சிலர் அசையும் அசையாத சொத்துக்களை வாங்கி மகிழ்வார்கள். உற்றார் உறவினர் ஆதரவு கூட உங்களுக்கு நன்மையை தரும். சில தெய்வ தரிசனங்களை கூட மேற்கொள்வீர்கள். தொழில் அல்லது வியாபாரம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் உங்கள் கை மொத்தத்தில் அனைத்திலும் தரப்பினருக்கும் பெரும்பாலும் நல்ல பலன்கள் தான் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் எண்ணற்ற நல்ல பலன்கள் நீங்கள் பெறுவீர்கள். சுபகாரிய முயற்சிகள் இது நாள் வரை இருந்து வந்த தடைகள் விலகும். எந்த ஒரு எதிர்ப்பையும் சமாளித்து ஏற்றம் பெறுவீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணவு விஷயத்தில் மட்டும் கூடுதல் கட்டுப்பாடு தேவை. சிலர் அசையும் அசையாத சொத்துக்களை வாங்கி மகிழ்வார். உற்றார் உறவினருடைய ஆதரவு கூட உங்களுக்கு நன்மையை தரும். சிலருக்கு தெய்வ தரிசனங்களை கூட மேற்கொள்வீர்கள். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தொழில் அல்லது வியாபாரம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். மொத்தத்தில் அனைத்து தரப்பினருக்கும் பெரும்பாலும் நல்ல பலன்கள் தான் இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்றைய தினம் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாய் நடந்தேறும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். தேவையில்லாத மருத்துவ செலவுகள் குறையும். புதிய சொத்துக்கள் வாங்கும் பாக்கியம் சிலருக்கு ஏற்படும். லாபகரமான தொழிலை செய்வீர்கள். சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கூட கிடைக்கப்பெறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு குறைந்து பணியிலே நிம்மதி நிலை ஏற்படும். அதிகாரிகள் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும். கடினமான வேலைகளை கூட மிகவும் சிறப்பாக செய்து நல்ல பெயரை எடுப்பீர்கள். மாணவர்கள் திறம்பட செயல்படுவார்கள். சிலர் நல்ல வேலைக்கு மாறுவீர்கள். சிலர் வேலையை விட்டு புதிய தொழிலை சொந்தமாக தொடங்குவீர்கள். இப்படியாக அனைத்து தரப்பினருக்கும் ஏற்ற மிகுந்த நல்ல நாள். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் நினைத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாய் நடந்தேறும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். தேவையில்லாத மருத்துவ செலவுகள் குறையும். புதிய சொத்துக்களை வாங்கும் பாக்கியம் சிலருக்கு ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு லாபகரமாக தொழிலை செய்வீர்கள். சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கூட கிடைக்கப்பெறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு குறைந்து பணியிலே நிம்மதி நிலை ஏற்படும். அதிகாரிகள் ஒத்துழைப்பு மிக சிறப்பாக இருக்கும். புனர்பூச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடினமான வேலைகளை கூட மிக சிறப்பாக செய்து நல்ல பெயரை எடுப்பீர்கள். மாணவர்கள் திறம்பட செயல்படுவார்கள். சிலர் நல்ல வேலைக்கு மாறுவீர்கள். சிலர் வேலையை விட்டு புதிய தொழிலை சொந்தமாக தொடங்குவீர்கள். இப்படி அனைத்து தரப்பினருக்கும் ஏற்ற மிகுந்த நல்ல நாள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்றைய தினம் பெரும்பாலும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கப்பெறும். குடும்பத்தில் தனவரவு நல்ல நிலையில் காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே சிறப்பான ஒற்றுமை நிலவும். சிலருக்கு புத்திர வழியில் கூட மகிழ்ச்சி ஏற்படும். வேலை அல்லது உத்தியோகத்தில் அவ்வப்போது அலைச்சல் ஏற்பட்டாலும் கூட இறுதியிலே உங்களது முயற்சியானது நல்ல பலனை தரும். சிலருக்கு பழைய கடன்கள் கூட அடைபடும். ஆன்மீக மற்றும் தெய்வ காரியங்களுக்கு சில செலவு செய்வீர்கள். அவ்வப்போது உற்றார் உறவினருடைய ஆதரவு உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் ஓரளவு நல்ல பலன்களை உங்களுக்கு தரும். சிலர் பெரிய தொகையை எளிதில் ஈடுபடுத்தி லாபம் காணுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் கூட மறைமுக எதிர்ப்புகள் விலகும். சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும். வெளியூர் அல்லது வெளிநாடு தொடர்புடைய வாய்ப்புகள் சிலரை தேடி நாடி ஓடி வரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணியில் திறம்பட செயல்படுவார். புனர்பூச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் பெரும்பாலும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கப்பெறும். குடும்பத்தில் தனவரவு நல்ல நிலையில் காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே சிறப்பான ஒற்றுமை நிலவும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு புத்திர வழியில் கூட மகிழ்ச்சி ஏற்படும். வேலை அல்லது உத்தியோகத்தில் அவ்வப்போது அலைச்சல் ஏற்பட்டால் கூட இறுதியிலே உங்களது முயற்சியானது நல்ல பலனை தரும். சிலருக்கு பழைய கடன்கள் கூட அடைபடும்.
ஆன்மீக மற்றும் தெய்வ காரியங்களுக்கு சிலர் செலவு செய்வீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்றார் உறவினருக்கு ஆதரவு உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு தரும். சிலர் பெரிய தொகையை எளிதில் ஈடுபடுத்தி லாபம் காணுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் கூட மறைமுக எதிர்ப்புகள் விலகும். சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும். வெளியூர் அல்லது வெளிநாடு தொடர்புடைய வாய்ப்புகளை சிலரை தேடி நாடி ஓடி வரும். உத்தியோகத்தில் இருப்பவரும் பணியில் திறம்பட செய்யப்படுவார். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்றைய தினம் உத்தியோகத்தில் பணி சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு அலைச்சல் அதிகரித்தால் பணவரவு இருக்கும். பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் உதவுவர். அலுவலகத்தில் மதிப்பு அதிகரிக்கும். சிலருக்கு சகோதரர்களால் காரிய அனுகூலங்கள் உண்டாகும். தாய் வழி உறவினரால் சிலருக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். தாய் மாமன் வழியிலே சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. மொத்தத்தில் பெரும்பாலும் நல்ல பலன்கள் தான் ஏற்படும். தடைகளை முறியடித்து சாதனைகளை படைப்பீர்கள். பண முழக்கம் அதிகரிக்கும். அவசிய தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் ஆடம்பர வசதிகள் பெருகும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்கள் உதவிகரமாக செயல்படுவார். இது ஒரு நல்ல நாள். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில் பணி சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படும். எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். வியாபாரிகளுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் பணவரவு இருக்கும். பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் உதவுவர். அலுவலகத்திலே மதிப்பு அதிகரிக்கும். சிலருக்கு சகோதரர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும். தாய் வழி உறவினால் சிலருக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தாய் மாமன் வழியே சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. மொத்தத்தில் பெரும்பாலும் நல்ல பலன்கள் தான் ஏற்படும். தடைகளை முறியடித்து சாதனையை படைப்பீர்கள். பல முழக்கம் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அவசிய தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் ஆடம்பர வசதிகள் பெருகும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்கள் உதவிகரமாக செயல்படுவார். இது ஒரு நல்ல நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். விடாபிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள். பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும். பழைய கடன்களை தீர்க்க முயற்சி செய்வீர்கள். வியாபாரத்தில் போட்டிகளையும் தாண்டி ஓரளவு லாபம். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளும் மோதல் வேண்டாமே. விழிப்புணர்வு தேவைப்படும் நாள். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விடாபிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள். பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும். பழைய கடன்களை தீர்க்க முயற்சி செய்வீர்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி ஓரளவு லாபம் வரும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரியுடன் மோதல்கள் வேண்டாமே. விழிப்புணர்வு தேவைப்படும் நாள். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பால்ய நண்பர்கள் உதவுவார்கள். வெளி வட்டார தொடர்புகள் அதிகரிக்கும். தாயாரின் உடல் நலத்திலே கவனம் தேவை. புது வேலை கிடைக்கும். மகளுக்கு நல்ல வரன் அமையும். வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர்கள். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். உழைப்பால் உயரும் நாள். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பால்ய நண்பர்கள் உதவுவார்கள். வெளி வட்டார தொடர்புகள் அதிகரிக்கும். தாயாரின் உடல்நலத்தில் கவனம் தேவை. சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது வேலை கிடைக்கும். மகளுக்கு நல்ல வரன் அமையும். வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். உழைப்பால் உயரும் நாள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் முக்கியமான செலவுகள் அதிகரிக்கும். சிறு சிறு அவமானங்கள் வரக்கூடும். வியாபாரத்தில் வேலையாட்கள் அவர்களுடைய போக்கிலே விட்டுப்பிடிப்பது நல்லது. உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள். அலைச்சல் அதிகரிக்கும் நாள். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கனமாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் முக்கியமான செலவுகள் அதிகரிக்கும். சிறு சிறு அவமானங்கள் வரக்கூடும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்கள் அவர்களுடைய போக்கிலே விட்டுப்பிடிப்பது நல்லது. கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள். அலைச்சலும் அதிகரிக்கும் நாள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். அரசாங்கத்தாலும் அதிகார பதவியில் இருப்பவரும் ஆதாயம் உண்டு. எதிர்பார்த்த இடத்தில் இருந்து நல்ல செய்தி வரும். வாகன வசதி பெருகும். வியாபாரத்தில் பற்று வரவு உயரும்.
உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள். மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கின்றன. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். அரசாங்கத்திலும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் ஆதாயம். புராண நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். வாகன வசதி பெருகும். வியாபாரத்தில் பற்று வரவு உயர். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள். மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கின்றன. மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்குவீர்கள். பிள்ளைகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள். கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும். புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் அமைவார்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் அடைவீர்கள். நன்மை கிட்டும் நாள். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்குவீர்கள். பிள்ளைகள் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள். கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும். திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் அமைவார்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் அடைவீர்கள். நன்மை கிட்டும் நாள். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் இதிலும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. மேலும் வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் கவன சிதறலின்றி இயக்க வேண்டும். அனுமன் சாலிசா, சுந்தரகாண்டம் பாராயணம், ஆஞ்சநேய மூர்த்தியினுடைய வழிபாடு கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சிணையை குறைக்கும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சகோதரர்கள் வகையிலே அலைச்சலுடன் ஆதாயமும் இருக்கும். அவசர முடிவுகளை தவிர்க்கவும். பிள்ளைகளின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள். சிலருக்கு திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. பிற்பகலுக்கு மேல் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கும். மகாலட்சுமியினுடைய வழிபாடு நன்மையை அதிகரிக்கும். நட்சத்திர பலன். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர வகையிலே அலைச்சலுடன் ஆதாயமும் இருக்கும். அவசர முடிவுகளை தவிர்க்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் விருப்பத்தை பூர்த்தி செய்வதில் சிலருக்கு திடீர் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. பிற்பகலுக்கு மேல் கணவன் மனைவிக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கும். மகாலட்சுமியினுடைய வழிபாடு நன்மைகளை அதிகரிக்கும். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.